வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனால தாங்கிக்க முடியாமல் பயங்கரமாக கதறி அழறாரு. அவங்க அண்ணன்கிட்ட கேட்குறாரு, ஏன்னா இப்படி நடந்தது? அண்ணி ஏன்னா வெளியே போனாங்க? நான் பார்த்தேனே, அண்ணியும் அண்ணனும் வந்து பேக் எடுத்துகிட்டு போனாங்க. கண்டிப்பாக அண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே நடந்த பிரச்சனையால் தான் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. ஏன்னா இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கண்ணே, உண்மையை சொல்லுங்கண்ணே, ஏண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாரு நம்ம சேரன். அதை கேட்டு வந்து பாண்டியனும் அதுக்கப்புறம் பல்லவனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து நிலா வந்து அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்து இந்த மாதிரி ரூமுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து, இங்கே பாருமா உனக்கு ரூம்லாம் தர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. அதை கேட்டு நிலா டென்ஷன் ஆகிறாங்க, பயங்கரமாக திட்டிடுறாங்க ஹவுஸ் ஓனரை. பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு வந்து என்ன திட்டுறது வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமையல் டென்ஷன் ஆகிறாரு. இந்தாம்மா டோக்கன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துறாரு. எதுக்காக எங்கள் ரூமுக்கு விடுறேன்னு சொல்லிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க வேறு ஒருத்தவங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேம்மா, நீ தனியான பொண்ணு, உன்னால் ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா திட்டிட்டு வராங்க. நிலா வந்து பேக் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அப்பாடா நிலா வந்துட்டா, இந்த அவசரம் சொல்லப்படி நடந்துக்கிட்டா, நம்ம பேர் ஏதாவது சொல்லியிருப்பானோ, சொன்னான்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடுமே, சொல்லியிருக்கானா சொல்லலைன்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பொறுமையாக வந்து பின்னாடியே போகிறாங்க. உடனே வந்து திரும்பி பார்க்குறாங்க. உடனே பார்த்துட்டு அப்படியே முறைச்சி நடந்துகிட்டே இருக்காங்க. என்னங்க கண்டுக்காமல் போயிட்டே இருக்கீங்க, உங்களை என்ன கண்டுக்கணும் நான் அப்படின்றாங்க. உடனே சரி ஏங்க ரூமுக்கு போகிறேன்னு சொன்னீங்க, வேறு எங்கே போயிட்டுருக்கீங்க, வீட்டுக்கு போகலையா அப்படின்னோட அந்த ஹவுஸோட தான் வீடு விட முடியாது சொன்னாங்க. என்னங்க இருந்தீங்க இப்படி மாற்றி சொல்கிறான், நேற்றா வீடு விடுறேன்னு சொன்னால் நீங்கள் மாற்றி சொல்கிறான் அப்படின்னோடனே அதான் எனக்கே ஒன்றும் புரியலைங்க அப்படின்றாங்க. சரிங்க வாங்கங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். அதெல்லாம் நான் வரமாட்டேன், நான் ஒரு வாட்டி சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டில், இப்போ மறுபடியும் போனால் என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கங்க, நீங்கள் வரதா இருந்தால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. இங்கே பாரு நிலா, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ், நான் நல்லவன் தான் நிலா, ஆனால் என்ன ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன், அதுக்காக உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், அதுக்காக வீட்டு விட்டு போகலாமா ப்ளீஸ் நிலா, தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்தால் பல்லவன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ பல்லவன் எப்படிலாம் வந்து கதறி இருக்கானோ தெரில, ஏன்னா அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருந்தால அப்படின்னோடனே அப்படி யோசிக்கிறாங்க. நான் வரணுன்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் வரணுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பொய்யே சொல்லக்கூடாது. ஐயோ இவனை இப்படி கேட்குறா, எப்படி பொய் சொல்லாமல் இருக்க சொல்லுவீங்களா மாட்டிங்களா, சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னோடனே இல்லைங்க நான் பொய்யெல்லாம் இனிமேல் சொல்ல மாட்டேன், ஏன் விஷயத்தை நீங்கள் பொய் சொல்லக்கூடாது புரியுதா, சரிங்க நான் சொல்லலைங்க, இப்போ சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு வராங்க. இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அப்பாடா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம சோழன் அடுத்து வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து நிலாவை பார்க்குறாங்க. எல்லோரும் நிலாவை பார்த்து ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாங்க. நிலா மறுபடியும் வந்து நடிச்சு அப்படி பல்லவன் அவ்வளோ சந்தோஷம், அண்ணி நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து சேரன் வந்து சோழன் கிட்ட கேட்குறா, டே என்னடா பண்ண, எப்படா நிலாவை கூட்டின்னு வந்தேன்னு? அண்ணே உன்னை மழை இருந்தால் வேலைக்கு ஆகுமாண்ணே, இந்த சோழனோட ஃபார்முலாவே வேறண்ணே, என்னோட ஃபார்முலா பயன்படுத்தி தான் நிலா உள்ளே கூட்டின்னு வந்தேன், இப்போதையா நிலா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடிக்கிறாங்க. டே என்னடா பண்ண, மறுபடியும் அதை போய் சொல்லி கூட்டின்னு வந்தியாடா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் வேறு வழியில் ஒன்றும் பண்ணலண்ணே, எல்லாம் நல்ல வழி தான், நிலா வந்துட்டாளா அது போதாது உங்களுக்கு அப்படின்னோடனே இவன் என்ன பண்ணானோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. எங்கள் நிலா வந்து யோசனை பண்ணிகிட்டே வந்து இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க. ஏங்க டென்ஷன் ஆகாதுங்க, எங்கள் எல்லாத்தையும் பற்றி பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. எங்கள் உங்களை நான் எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுங்க, நீங்கள் வந்தோன்னு தாங்க நிம்மதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறார். வந்து காலையில் எழுந்து வந்து வெளியே பார்க்குறாங்க. பார்த்தா பெரிய ஃபோட்டோ ஒன்று மாட்டியிருக்கு. சோழனும் வந்து நிலாவும் இருந்த கல்யாண ஃபோட்டோ. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஓடி வந்து அண்ணா இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னோடனே யார் இந்த ஃபோட்டோவை மாட்டினா அப்படின்னு, எல்லாம் நான் தான் அப்படின்னு நட்டேசன் வந்து நிற்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும்.